இல்ல ஆனா டான் பிக்சர்ஸ்ல இருந்து சொல்லும் பொழுது கூட பராசக்தியும் அந்த டேட்ல தான் வரப்போகுது அப்படின்னா எப்படி சார் துப்பாக்கி இப்ப நீ முரளியை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த டான் பிக்சர்ஸ்ங்கிறவங்க தான் தமிழ்நாடு சினிமாவுடைய டோட்டல் டிசைடிங் அத்தாரிட்டி மாதிரியே தான் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டே வர்ற நீ. அது முக்கியமான எனக்கு அந்த மாதிரி எனக்கு தெரியல. முக்கியமான நடிகர்களோட ப்ராஜெக்ட்லாம் அவங்க இப்ப கையில இருக்கு. இட்லி ஐங்கரன் ஃபர்ஸ்ட்ல உள்ள வந்தோன்னே 6 பெரிய ஹீரோ படம் தான் எடுத்தாங்க. சரி. லைக்கா உள்ள வந்தோன்னா 6 பெரிய ஹீரோ படம் தான் எடுத்தாங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து உள்ள வரும்போது அவங்க ஒரு பாசத்தோட ஒரு ஆசையோட செய்யற விஷயம் தான். கண்டிப்பா எப்படி இருக்குங்கிற ரிசல்ட்டை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆர்வம் மிகுந்தமா ஏன்னா லைக்கா உள்ள வரும்பொழுதும் ரஜினி ப்ராஜெக்ட், கமல் ப்ராஜெக்ட், விஜய் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணக்கூடியவங்க. அஜித் எல்லா ப்ராஜெக்டும் பண்ணவங்க தான். இல்லை நான் ஏன் இதை கேட்கறேன் அப்படின்னா அவங்களும் பொங்கலுக்கு தான் பராசக்தி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப பொங்கல் இப்பொழுதுக்கு ஆஸ் இட் இஸ் வந்து தீபாவளி தான் கன்ஃபார்ம். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ரஜினி சார் தீபாவளிக்குள்ள வந்தாருன்னா சிவா தள்ளி போவார். இதான் விஷயம். ஓகே. அப்ப பொங்கல் வந்து சிவாவும் விஜய் அவர்களும் இந்த ஜனநாயகன் விசஸ் பராசக்தி பண்ண மாட்டாங்க. அதுவும் பண்ண மாட்டாங்க. பொங்கல் வந்து விஜய் தான்.